Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் சங்கையான ஜும்ஆவுடைய நாளிலே அல்லாஹ்விற்கு பிரியமான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் காலம் சென்ற நம்முடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தருள் புரிவானாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏற்றிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனித வாழ்க்கையிலே முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய எல்லா வகையான ஒழுக்கங்களையும் ஒன்று கூட விடாமல் கற்றுத் தருகிறது. கழிவறைக்கு செல்வதாக இருந்தாலும் கூட நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்ன? காலணி அணிவதாக இருந்தாலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்ன? தலைமுடியை வாழ்வதாக இருந்தாலும் ஆடைகளை அணிவதாக இருந்தாலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கம் என்ன? ஏன் திருமணம் செய்தவர்கள் தங்கள் மனைவிகளோடு உறவு கொள்கின்ற நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை கூட ஒன்று கூட விடாமல் கற்றுத்தந்த மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கத்திலே ஒரு அங்கமாக நாம் அமைந்து கொண்டு அந்த ஒழுக்கத்தை பேணாமல் நாம் வாழ்வது தட்டி கழிப்பது மிகப்பெரிய ஒரு வேதனையான காரியம் என்பதிலே மாற்று கருத்திற்கு இடம் கிடையாது. மார்க்கம் ஒரு நல்ல காரியத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களில் அற்புதமான ஒரு ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த ஒரு ஒழுக்கத்தை மாத்திரம் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே அல் குர்ஆன் அல் ஹதீஸின் அடிப்படையில் பரிமாறிக் கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த ஒழுக்கத்தை நாமும் பேண வேண்டும். நம்முடைய குடும்பத்தாருக்கும் பேணுமாறு கட்டளையிட வேண்டும். அந்த ஒழுக்கத்தை நாம் பேணி ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் அல்லாஹ்வுடைய நாடினால் அது நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இறக்கி வைத்த வசனம் என்னவென்றால் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக்.
நபியே, உம்மை படைத்தாலே அந்த இறைவனின் திருநாமத்தை கொண்டு நீர் படிப்பீராக அப்படிங்கிற வசனத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதலாக இறக்கி வைக்கிறார். இந்த வசனம் கூறுகின்ற கருத்து என்ன? நாம் எதையாவது படிக்க ஆரம்பித்தால் குர்ஆனையோ பள்ளிக்கூட புத்தகங்களையோ ஒரு நல்ல சரித்திரத்தையோ சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகளையோ நாம் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த வார்த்தையை சொல்லித்தான் நாம் படிக்க ஆரம்பிக்க வேண்டும். குர்ஆனுக்கு மட்டும்தான் பிஸ்மில்லா. என் பிள்ளைங்க பள்ளிக்கூட பாடத்தை படிக்குது, அதுக்கெல்லாம் பிஸ்மில்லா தேவையில்லை அப்படின்னு நாம சொல்வது கூட. நல்ல காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நாம் ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற இறைவனுடைய திருநாமத்தை கொண்டு அந்த காரியத்தை நாம் துவங்கினால் பள்ளிக்கூட பாடம் நிச்சயமாக அது மறக்கவே செய்யாது என்பது மாற்றத்திற்கு இடம் கிடையாது. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதெல்லாம் பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பட்டியலை போட்டு தருகிறார்கள். நூற்றுக்கணக்கான காரியங்கள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. குர்ஆனை திறந்து பார்த்தால் அங்கும் சில இடங்களிலே பிஸ்மில்லாஹ் சொல்லி நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனங்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார். நீங்க நம்ம பிஸ்மில்லாஹ் சொல்ல மறந்த காரணத்தினால நம்முடைய வாழ்க்கையிலே ஏகப்பட்ட மறதிகள் ஏற்படுவதை எனக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், தொழுகையிலும் சரிதான், தொழுகைக்கு வெளியிலும் சரிதான், குர்ஆனை நாம் ஓத ஆரம்பிக்கிறோமா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹ் சொல்வதற்கு முன்னால் வைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தகிர் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் குர்ஆனை நீ ஓத ஆரம்பித்தால் முதல்ல ஷைத்தானை விரட்டணும். ஷைத்தானுக்கு தான் குர்ஆன் ஓதுறது பிடிக்காது. சிலருக்கு தூக்கமே வராது. அப்படிப்பட்டவங்க குர்ஆனை திறந்தா போதும் மறு வினாடியே தூக்கம் வந்துடும். தமிழ்நாட்டில் நம்ம பார்க்கத்தான் செய்யலாம். அவர் ஷைத்தானை விரட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானை விட்டு நீ பாதுகாப்பு தேடு. தொழுகைக்காக நம்ம நிக்கலாம். கட்டீர்கள் பிறகு ஆயிரக்கணக்கான சிந்தனைகள் வருகிறது. இமாம்களும் அதற்கு விதிவிலக்கு அல்ல, பெருமானாரும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில நேரங்களில் ஒரு 5 ரக்காத்தாக தொழுகை வைத்திருக்கிறார்கள். 3 ரக்காத்திலே சலாமும் கொடுத்திருக்கிறார்கள். சிந்தனைகள் மாறும் மனிதனாக இருந்தார். அந்த சிந்தனைகள் மாறாமல் இருக்க வேண்டுமானால் தக்பீர் கட்டுவதற்கு முன்னால அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கிற வார்த்தையை நாம் மொழிய வேண்டும். திராத்தை நாம் ஆரம்பிக்கும் பொழுது தக்பீர் கட்டி சனா ஓதுகின்றோம். சனா ஓதி முடிச்ச உடனே எடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படி நம்ம ஓதக்கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிவிட்டுதான் சூரத்தில் ஃபாத்திஹாவை ஓத ஆரம்பிக்க வேண்டும். சூரத்தில் ஃபாத்திஹா முடிஞ்ச உடனே அடுத்த சூரா ஆரம்பிக்கும் பொழுதும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டுதான் அடுத்த சூறாவை நாம் ஆரம்பிக்க வேண்டும். ஹதீஸ்கள்ல 2 வகையாக பதிவு செய்யப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் தொழுகையில வந்து பிஸ்மில்லாஹை சத்தமிட்டு சொல்லியிருக்கிறார்கள். சில நேரங்களில் அமைதியாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனா மனசுக்குள்ள சொல்லக்கூடாது. மனசுக்குள்ள சொல்ல அது பெரிய நீக்கத்து. சொல்லாத இருந்தால் அது வார்த்தைக்கு வெளியே வர வேண்டும். அதனால நம்ம என்ன செய்யணும்? பிஸ்மில்லாஹ் சொல்லிதான் சூரத்தில் ஃபாத்திஹாவை ஆரம்பிக்க வேண்டும். அடுத்த சூறாவை நாம் ஆரம்பிக்க வேண்டும். தொழுகைக்கு வெளியே நாம குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் பிஸ்மில்லாஹ் சொல்லிதான் அந்த குர்ஆனை ஓத ஆரம்பிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இரண்டாவது என்ன அப்படின்னா ஒளி செய்கின்ற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒளி செய்ய ஆரம்பிக்கிறோமா நீங்க நம்ம பேசிக்கிட்டே ஒளி செய்கிறோம். சில பேர் தண்ணியை திறந்து விட்டா பல் தேய்ப்பாங்க,
செல்போன்ல பேசிட்டு இருப்பாங்க. தண்ணீர் பாட்டு போயிட்டே இருக்கும். இதுவரைக்கும் 2 உலக போர் நடைபெற்றிருக்கிறது. 3வது ஒரு உலக போர் நடைபெறுவதாக இருந்தால் அதற்கு முக்கிய காரணம் தண்ணீர் தான் என்று விஞ்ஞானிகள் சொல்லி காட்டுவார்கள். தண்ணீர் என்பது அது அல்லாஹ்வுடைய அருள். ஒளி செய்வதாக இருந்தாலும் ஓடக்கூடிய ஆற்றின் கரையை அமர்ந்து கொண்டு ஒருவன் ஒளி செய்தாலும் கூட ஒரு உருளை 3 தடவை தான் கழுக வேண்டும். அதான் தண்ணி ஓடிதான் இருக்குது அப்படின்னா நமக்கு நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது. நேரம் என்பது உயிரை போன்றது. காலம் பொன்பொன்றது என்று சொல்வார்கள். மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் பொண்ணு தொடர்ந்தா கூட வேற ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கிவிடலாம். ஆனால் உயிர் போன்றது. காலம் சென்று விட்டால் ஒரு செகண்ட் கூட திரும்பி வராது. எனவே காலம் என்பது உயிரை போன்றது என்பதாக மார்க்கம் சொல்லியிருக்கார். இப்ப ஒளி செய்ய ஆரம்பிக்கிற பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூ தாவூதுல 101வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. லா ஸலாத்த லிமன் லா வுதுஅ லஹு. யாருக்கு ஒளி இல்லையோ அவருக்கு தொழுகை என்பது கிடையாது. ஜனாஸா தொழுகையாக இருக்கட்டும், பரலான தொழுகையாக இருக்கட்டும், சுன்னத்தை நஃபீல் வாஜிப் எந்த தொழுகையாக இருந்தாலும் கூட ஒளி இல்லாம அந்த தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஒளி செய்ய முடியலையா தயமம் செய்தாலும் தொழுக வேண்டும். அப்ப அந்த சுத்தி செய்து விட்டு தான் தொழுக வேண்டும். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க வலா வுதுஅ லிமன் லம் யذكر اسم الله تعالى அலைஹி. எந்த ஒருவருடைய ஆரம்பத்துல பிஸ்மில்லாஹ் சொல்லவில்லையோ அந்த ஒரு பரிபூரணமாக ஆகவே செய்யாது. பிஸ்மில்லாஹ் சொல்லி ஒளி செய்யாம நாம் ஒளி செய்தாலும் அந்த ஒளியை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஆனால் ஒளி செய்வதன் மூலமாக கிடைக்கின்ற நன்மைகள் அது பரிபூரணமாக கிடைக்காது. ஒளி செய்வதனால என்ன நன்மை கிடைக்கிறது? வாயை மூடிக்கிறதுனால சும்மா ஒரு பொய் பேசியிருப்போம், அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவார். முகத்தை கழுவும் பொழுது ஒரு தவறான காட்சியை பார்த்திருப்போம், கண் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவார். கைகளை கழுவும் பொழுது கை செய்த சிறிய பாவங்கள் பெரும் பாவங்களுக்கு இஸ்திக்பார் கட்டாயம். அல்லாஹ்விட பாவ மன்னிப்பு தேடணும், கண்ணீர் வடிக்கணும், தௌபா செய்யணும். அப்பதான் பெரும் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பார். அப்ப ஒளி செய்யறதுனால, கொடுக்கிறதுனால, சக்காத் கொடுக்கிறதுனால, ஹஜ்ஜி செய்யறதுனால நம்முடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இப்போ பிஸ்மில்லாஹ் சொல்லாமல் ஒருவர் ஒளி செய்தால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவது அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அசர்லயே நாம ஒளி செய்யும் பொழுது பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லி ஒளி செஞ்சா மற்றவங்க யாருமே நமக்கு பேச மாட்டாங்க. நாம ஒரு பரிபூர்ணமான ஒரு வார்த்தை. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வீட்டிற்குள்ளான் நுழையும் பொழுது பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் நுழைய வேண்டும். வைதா தகல்தும் ஃபீ புயூதிக்கும் சூரத்துல் நூர் அல்லாஹ் சொல்வார், உங்கள் வீடுகளுக்குள்ளான் நுழையும் பொழுது ஃபஸல்லிமு அலா அன்ஃபுசிக்கும். வீட்ல யாராவது இருந்தாலும் வீட்ல உள்ளவங்களுக்கு சலாம் சொல்லணும். வீட்ல யாருமே இல்ல, நாம தான் சாமியை வச்சு தப்பு உள்ள போறோம் அப்படின்னா நம்பியே நாம் சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய சில மலக்குகள் நம்மளோட இருக்கிறாங்க, கிராமன் காத்திரி இருக்கிறாங்க. பாதுகாப்பிற்காக முன்னாலும் பின்னாலும் வலது பக்கமும் இடது பக்கமும் மேலும் கீழுமாக அல்லாஹ் நமக்கு வானவர்களை அமைத்திருக்கிறார். நம்ம கூடயே வருவாங்க. வீட்டுல நம்ம மட்டும் தனியாக நம்ம நினைக்கக்கூடாது. அல்லாஹ் நம்மோட இருக்கின்றார். நமக்காக படைக்கப்பட்ட வானவர்கள் நம்மோட இருக்கின்றார்கள். உங்களுக்கு நீங்களே சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். நீங்க சலாம் சொல்ற பழக்கம் அது ஒரு துணைக்குமாக அது மாறி வருகிறது. யாருக்கெல்லாம சலாம் சொல்லுவாங்க? மனைவிக்கு சலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு மனைவி கணவருக்கு சலாம் சொல்வது கிடையாது. இப்போ ஒரு ஆறு மனைவிக்கு சலாம் சொல்றாரு அப்படின்னா இப்போ மனைவி மகள் என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்க அத்தா என்ன ஆச்சு சலாம் தான் சொல்றாரு, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு, இப்போ புதுசா சலாம் தான் சொல்றாரு நம்மளுக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் மாறி வருகிறது.
அவன் வீட்டிற்குள் நான் நுழையும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லிதான் நுழைய வேண்டும். அபூதாவூதுல ஜாபீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி 3767வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இதா தகல ரஜுல் பைத்தஹு ஃபதகரல்லாஹ இன்த துஹூரிஹி வ இன்த தஆமிஹி கால ஷைத்தானு லா மபீத லஹு வலா அஸாஅ. வீட்டிற்குள் நான் நுழையும் பொழுதோ சாப்பிடுவதற்காக அமரும் பொழுதோ ஒருவன் பிஸ்மில்லாஹ் என்று சொல்வானேயானால் சைத்தான் என்ன சொல்வான் தெரியுமா? தன் கூட்டாளிகளுக்கு இன்று இரவு இங்கே தங்க முடியாது, நமக்கு சாப்பாட்டுல பங்கு இல்ல, அதனால வேற பிஸ்மில்லாஹ் சொல்லாலும் வீட்டுக்கு நாம போயிடுவோம் அப்படின்னு சைத்தான் என்ன செய்வானா தன்னுடைய சகாக்களை பார்த்து சொல்லிட்டாங்க. ஆனால் அதே நேரத்துல ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, வைதா தகல பலம் எதுக்குறியாக இந்த துஹூரிஹி வீட்டிற்குள் நுழையும் பொழுது ஒருவர் பிஸ்மில்லாஹ் சொல்லி நுழையவில்லை என்றால், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி நுழையவில்லை என்றால் சைத்தான் சொல்றான், வாங்கடா இந்த வீட்டை நம்ம தங்கிக்குவோம், நமக்கு இடம் இருக்குது, தங்கி கொள்கின்றார். சாப்பிடுகின்ற பொழுது ஒருவர் பிஸ்மில்லாஹ் சொல்லவில்லை என்றால் சைத்தான் சொல்லுகின்றார், ஆகா நமக்கு சாப்பாட்டுல பங்கு இருக்குது, நம்ம சாப்பிட்டுக் கொள்வோம் என்று தன் சகாக்களை நோக்கி சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். சஹாபாக்களோடு அமர்ந்து சாப்பிட்டு இருக்காங்க ரசூலுல்லாஹ். அவரு சாமி கடைசி கவலம் வாயில வைப்பதற்கு முன்னால பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிரவு அப்படின்னு வார்த்தையை சொல்ற. ஆரம்பத்துல பிஸ்மில்லாஹ் சொல்ல மறந்துட்டோம் அப்படின்னா எப்ப ஞாபகம் வருதோ அந்த வார்த்தையை நம்ம சொல்லணும். அந்த வார்த்தையை சொன்னாலும் ரசூலுல்லாஹ் சிரிக்கிறாங்க. உடனே அவரு கேட்கிறாரு, யார் சொல்லலாம் காரணம் இல்லாம சிரிக்க மாட்டீங்கல்ல, ஏன் நீங்க சிரிக்கிறீங்கன்னு கேட்கிற. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழரே இவ்வளவு நேரம் நீங்க பிஸ்மில்லாஹ் சொல்லாம சாப்பிட்டீங்க, உங்களோட மேற்படியான வார்த்தை சாப்பிட்டா நீங்க அவ்வளவு ஆதரவு சொன்ன உடனே அவர் சாப்பிட்ட சாப்பாடுலாம் வாமிட் பண்ணிட்டு போயிட்டான், அதை பார்த்து நான் சிரித்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். நீங்க எத்தனை சாப்பாடு பசி வந்தா 10 மருந்துகள் வாங்கி பிஸ்மில்லாஹ் சொல்றதில்லை, தட்டோட தூக்கி முடுக்கிறது. இந்த கோழி கவுல விழுந்து தெரியுமா, அவங்க கவுலும் சாப்பிடுது, பிஸ்மில்லாஹ் சொல்றது இல்ல, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது இல்ல. இந்த மாதிரியான ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் பார்த்து வருகிறோம். பிஸ்மில்லாஹ் சொல்லவில்லை என்றால் அந்த சாப்பாட்டை செய்தாலுக்கு பங்கு, எந்த காரியத்தை செய்தாலுக்கு பங்கு இருக்குதோ அந்த காரியம் உருப்படவே செய்யாது. அந்த சாப்பாடை சாப்பிட்டா நம்ம தொழுகும் ஞாபகம் வருமா? வராது. படுக்க சொல்லும், நான் எப்படி சுத்தி பார்க்க போன்னு சொல்லும், ஆனா தொழுகையை மட்டும் ஞாபகம் இருக்க மாட்டாது என்பதையும் அந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்லி காட்டுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அபூதாவூதுல 3269வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இதா அக்கலா அகதுக்கும் ஃபல் யதுக்ரு இஸ்மல்லாஹி அலைஹி, நீங்கள் பிஸ்மில்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள், அதை மறந்துவிட்டால் பிஸ்மில்லாஹி அவ்வளவு ஆகிரவு என்று சொல்லுங்கள். அற்புதமான துஆக்கள். அடுத்து பாருங்க ஒரு ஹதீஸ், உமர் இப்னு அபூ சலமா அவர் ஒரு சின்ன சஹாபி. அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மடியில் நான் அமர்ந்திருந்தேன், அப்பொழுது உணவு பரிமாறப்பட்டது. அவர் சின்ன பையன் தானே, அவர் என்ன செய்யறாங்க, தட்டுல அங்கே இங்குமா கையை போட்டு உழப்பிட்டு இருக்கிறார். அங்க கொஞ்சம் எடுக்கிறாரு, இங்க கொஞ்சம் எடுக்கிறாரு, இடது கையால சாப்பிடுறாரு, இப்படியான சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா குலாம் சம்மில்லாஹ், முதல்ல பிஸ்மில்லாஹ் சொல்லு, அடுத்து குறிப்பிக்க மீனிங்க வலது கையால சாப்பிடு. நீங்க சில பேருக்கு கை வலது விளங்கவே மாட்டேங்குது, தண்ணி குடிப்பதாலும் இடது கை தான், சாப்பிடுவதாக இருந்தாலும் இடது கை தான். அப்ப வலது கையை வச்சு கழுவுவாங்க கூட தெரியுது, அப்படிதான் நம்ம விளங்க வேண்டும். அப்ப வலது கையினால் தான் சாப்பிட வேண்டும். இடது கையினால நம்ம குடித்தாலோ சாப்பிட்டாலோ அது சைத்தான், அது அவனுக்கு தான் சொந்ததை தவிர நம்ம வயிறு நிரம்பும். ஆனா சைத்தானியத்தான எண்ணங்களினால் அந்த வயிறு நிரம்பும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒக்குலி பிம்மா எலிங்க, உனக்கு அருகாமையில் எது இருக்கிறதோ அதை எடுத்து நீ சாப்பிடு.
பெரியவங்க கூட என்ன செய்வாங்கன்னா ஒரு 10 பேர் சாப்பிடும் பொழுது அவர் பக்கத்துல உங்களுக்கு ஒரு பாய்ச்சல் அப்படி எடுத்து என்ன செய்யறது அப்படின்னா வாயில தூக்கி போட்டுகிறது. இது அநாகரிகமான செயல். தேவைன்னா கேட்கலாம், அது எனக்கு கொடுங்கன்னு கேட்கலாம். நீங்க இருந்து ஒரு பாய்ச்சி அது அவர் மேல பயப்பட்டு ஒரு பெரிய பொம்மை வந்து விடும். அதனால சாப்பிடுகின்ற ஒழுக்கத்தை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு மிக தெளிவாக கற்றுத் தந்தார். அருமையானவர்களே, அடுத்து நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, வாகனம் இல்லாத நபர்களே கிடையாது. வாகனம் இல்லாத நபர்களே கிடையாது. ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பைக் நிக்குது. கடைக்கு போறது ஒரு பைக், ஆபீஸுக்கு போறது ஒரு பைக், இடையில வாங்கி போறது ஒரு சைக்கிள் வேற. இந்த மாதிரியான ஆளுக்கு ஒரு வாகனங்கள் இருக்குது. நீங்க வாகன விபத்துக்களும் அதிகமாக ஆகிவிட்டது. சமீபத்தில் கூட சென்ற வாரம் கூட ஒரு நல்ல நண்பர் ரியாஸ் அப்படிங்கிற ஒரு நண்பர் கோயம்புத்தூருக்கு போன இடத்துல நீதான் முடிச்சிருக்கிற 10 நிமிஷத்துல விபத்து போட்டா போயிட்டார். அவ இந்த மாதிரி விபத்துக்கள் அதிகமாக நடைபெறுகிறது. இந்த மாதிரி விபத்துக்களை விட்டு அல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் விட்டு புறப்படும் பொழுது சில துஆக்களை ஓத வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, இதா ഖറஜ ரஜுலு மின் பைத்திஹி, வீட்டை விட்டு புறப்படும் பொழுது வாகனத்தில் சென்றால் அது நடந்து சென்றாலும் சரிதான், சைக்கிள்ல போனாலும் சரிதான், வீட்டை விட்டு புறப்படும் போதே நம்ம சொல்ல வேண்டும், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் அப்படிங்கிற துஆவை நாம் ஓதி விட்டு சென்றால், அகனி துஆவை ஓதிக்கல கையோட்டு பரப்போம், தூக்கிட்டு போவோம், அப்படி போக கூடாது. அல்லாஹ் மேல தவக்கல் வைக்கணும். நமக்கு நாம் ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். அதற்கு மேலால் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தருவார். அவர் இந்த துஆவை ஓதிவிட்டு ஒருவர் சென்றால் அவரை பார்த்து மலக்குகள் சொல்றாங்க, புதித்த நீ நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய், புகித்த உனக்கு இதுவே போதுமாக்கப்பட்டு விட்டது, புகித்த நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய். சைத்தான்கள் சொல்றாங்க அவரை பார்த்து, இவரை நாம ஒண்ணுமே செய்ய முடியாது, இவர் துஆவை ஓதுறதுனால இவர் 100% அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே சென்று விட்டார் என்று சைத்தான்கள் அவரை பார்த்து சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை அபூதாவுதிலே பதிவு செய்யப்படுகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் முதலாவது கப்பலை தயாரித்தவர். அதுக்கு முன்னாடி யாருமே கப்பலை கிடையாது உலகத்துல. அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்பில் கப்பலை உருவாக்குகிறார்கள். அப்ப கூட அவரை நம்பாதவர்கள் சொன்னாங்க, நூஹே இந்த கப்பல் பறக்குமா, ஓடுமா, அதுக்கு ரெக்கைகளிலேயே பறக்குமா, கால்களிலேயே எப்படி ஓடும், தண்ணீரில் விழுந்து செல்லுமா, தண்ணீரிலேயே என்றெல்லாம் கிண்டல் செய்தார்கள். அப்ப கூட அல்லாஹ் சொன்னா, அவங்க கிண்டல் பண்ணட்டும், நீங்க வாயை மூடிட்டு பேசாம இருக்கிறார், உங்கள் சார்பாக அவர்களை நான் கிண்டல் செய்வேன், அதற்கு தகுந்த தண்டனையை நான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இப்ப கப்பல் ரெடி ஆயிட்டு ஈமான் கொண்டவங்க ஏறிட்டாங்க. 950 ஆண்டுகள் வாழ்ந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 9 நூற்றாண்டுகள் தாவா செய்து அவர் சம்பாதித்த பூமியில் வெறும் 72 பேர் தான். அது அவர் மனைவியும் கிடையாது, மகனும் கிடையாது. 72 பேர் ஏறி உட்கார்ந்தாச்சு. கூடி நின்று கிண்டல் பண்றாங்க, இந்த கப்பல் எப்படி போய் பார்க்கலான்னு. அவெல்லாம் ஒரு மலையை இறங்கி வைக்கின்றார். மழைனா சாதாரண மழை அல்ல, வானம் சல்லடையாக மாறிவிட்டது, பூமி கொப்பளிக்க ஆரம்பித்தது, கப்பல் மிதக்க ஆரம்பிக்கிறது. அவரை நம்பாத கூட்டத்தார் மரத்தின் மீதும் மலைகளின் மீதும் ஏறிக் கொள்கிறார்கள். அவரும் மகனை கூறுகிறாரு, மகனே கப்பலை வந்து ஏறிக்கலாம், நீங்க போகாட்டா நான் உயரமான இடத்துல ஏறிக்கிறேன். பேசிட்டு இருக்கும்போது ஒரு அறை, அந்த அறையில் அவன் அழைத்து செல்லப்பட்டு சாகடிக்கப்பட்டான் என்பதாக அல்குர்ஆன் சொல்லியிருக்கிறார். இப்ப அல்லாஹ் சொல்றான், வகால இருக்கவும் ஃபீகா, நூஹே கப்பலிலே நீங்கள் பயணம் செய்யுங்கள். எப்படி செய்ய வேண்டும்? பிஸ்மில்லாஹி, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு, மஜ்ரேகா வ முர்சாகா, இந்த கப்பல் ஓடுவதும் கப்பல் இருப்பதும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டுதான். பைக்கை ஏறி உட்கார்ந்துட்டான், வேகமா பைக் போயிட்டு இருக்குது, ஒரு இடத்துல நிப்பாட்டணும், பிரேக்ல ஏறி நின்று நிற்கிறான், பிரேக் பிடிக்கிறேன்னு வச்சுக்குவான், நேரம் புளிய மறந்தான், இல்லைன்னா வேப்ப மறந்தான்,
அப்போ அந்த கப்பல் ஓடுவதும் வாகனம் ஓடுவதும் வாகனம் நிற்பதும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டுதான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதை சொல்லி காட்டினார். அருமையானவர்களே, அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கடிதம் எழுதுகிறோம். கடிதம் எழுதுகிறோம். கடிதம் எழுதுகிற பழக்கம் எல்லாம் இல்லாம போயிடுச்சு. தபால் ஆபீஸையும் போஸ்ட் ஆபீஸையும் இழுத்தும் போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஆகிவிட்டது. தபால் எழுதும் போது கூட பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் எழுத வேண்டும். எழுத வேண்டும். ஆனால் அதை பத்திரமாக வைக்க வேண்டும். நீங்க திருமண பத்திரிகைகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அரபியிலேயே பிஸ்மில்லாஹ் எழுதுறாங்க. அந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த பத்திரிகை கொண்டு குப்பை அள்ளிட்டு இருக்கிறாங்க, சாணி அள்ளிட்டு இருக்கிறாங்க. அப்ப பிஸ்மில்லாஹை அரபியில் போட்டால் அது குர்ஆனுடைய வசனம் அல்லவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பில்கிஸ் அந்த அரசிக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹ்ங்கிற வார்த்தை எழுதுறாங்க அப்படியே அல்லாஹ் அல்குர்ஆன்ல சொல்லியிருக்காரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னா, இர்கல் அப்படிங்கிற ஒரு மன்னர், அரபு நாட்டில் ஒரு மன்னர், அவருக்கு கடிதம் எழுதுறாங்க. அதிகமான அரசர்களுக்கு ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு என்ன தெரியாது, சஹாபாக்கள் எழுதுவாங்க, ரசூலுல்லாஹ் உத்தரிக்கிறாங்க. ஓரத்துல பார்த்தா அப்படின்னா 3 வரிகள் இருக்கும். மேல உள்ள வரியில அல்லாஹ் இருக்கும், நடுவுல வந்து ரசூல் இருக்கும், கீழே உள்ள வரியில வந்து முஹம்மது இருக்கும். கீழே நம்ம வாசிச்சோம் அப்படின்னா முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை மேல வச்சுட்டு தன்னுடைய திருநாமத்தை கீழே வைப்பார்கள். கடிதம் எழுதி முடிச்ச உடனே உத்தரிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் உத்தரிக்கிறார்கள். அந்த கடிதங்கள் எல்லாம் புகாரி முஸ்லிம் போன்ற நூல்கள்ல நீங்க பதிவு செய்யப்படுகிறது. அவர் ரசூலுல்லாஹ் எழுதும்போது எப்படி எழுதுறாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த கடிதத்தை நான் ஆரம்பிக்கிறேன். மின் முஹம்மதின் ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மதே இந்த கடிதத்தை எழுதுகிறார். இலா கின்கல அலிய ரூபி, ரோம் நாட்டு மன்னர் கின்கலுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கு நாம எப்படி சலாம் சொல்லணும், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ் பயங்கரமா தடுக்கிறாங்க. அது எப்படி சலாம் சொல்றாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சலாமுன் அலா மனித்தபல் ஹுதா, நேர்வழியை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அப்படின்னு கடிதம் எழுதுகிறார்கள். இது அபூதாவுல 5138வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப கடிதங்களை எழுதும் பொழுது காதல் எழுதும்போது பிஸ்மில்லாஹ் எழுதக்கூடாது. மனைவிக்கு நம்ம எழுதுறோம், அப்ப வேணா பிஸ்மில்லாஹ் எழுதிக்கலாம். அடுத்த மனைவிக்கு எழுதுறோம், அது எழுதுறதே தப்பு. சில பேர் டாஸ்மாக் ஜனக்கடி போட்டு பிஸ்மில்லாஹ் சொல்லலாம் கிடப்பாங்க, அது அடிக்கிறதே தப்பு. நீ எனக்கு ஒன்று பிஸ்மில்லாஹ் சொல்லி ஒருத்தர் திருட போறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதெல்லாம் சாமி போட்ட கிடக்கும் அப்படின்னு சொல்லி கிடக்கலாமா? கிடக்கவே தப்பு. அதுக்கு உனக்கு என்ன பிஸ்மில்லாஹ், அங்க என்ன உனக்கு நல்லா வாழ்றது, பிஸ்மில்லாஹ் சொல்லி ஜனக்கடிக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், நல்லா ஒரு வெறுப்பு அப்படின்னு சொல்றது இது மார்க்கத்தில் ஹராம். ஹராமை செய்வதற்கெல்லாம் பிஸ்மில்லாஹ் கொண்டு வம்பு கேள்வி கூட நல்ல காரியத்திற்கு மட்டும்தான் பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கடிதம் எழுதுறாங்க பாருங்க, இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன்ல 114 அத்தியாயங்கள் இருக்குது. எல்லா அத்தியாயத்திலும் பாருங்க ஆரம்பத்துல பிஸ்மில்லாஹ் இருக்கும். ஆனா 9வது அத்தியாயம் சூரத்து தௌபால பாருங்க பிஸ்மில்லாஹ் இருக்காது. பராத்து மினல்லாஹி ஆரம்பிச்சிருவாங்க. 9வது அத்தியாயத்தை திறந்து பாருங்க பிஸ்மில்லாஹ் இருக்காது. அதுக்கு என்ன விளக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, 8வது அந்த அத்தியாயம் சூரத்துல் அன்ஃபாலும் சூரத்துல் தௌபாவும் ஒரே சூரா தான். அந்த ரெண்டா பிரிச்சுட்டாங்க. ஒரு சூறாவுக்கு இடையில நம்ம நினைக்கும் போது பிஸ்மில்லாஹ் சொல்ல முடியுமா? மாலிக் யௌமித்தீன் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனால அந்த பிஸ்மில்லாஹ் எழுதல அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுப்பார்கள். அருமையானவர்களே, நம்முடைய காரியங்கள் கொடுத்த காரியங்கள் வெற்றி பெற வேண்டுமானால் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு சொல்லிதான் ஒரு கடையை திறப்பதாக இருந்தார். கடை சிலவர் கடை போட்டு சாமி அங்கே போட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் என்ன காரணம்? நமக்கு மறதி. அந்த மறதி வராமல் இருக்க வேண்டுமானால்
பிஸ்மில்லா சொல்லி தான் கையை திறக்கணும், பிஸ்மில்லா சொல்லி தான் சக்கரை இழுத்து போடணும், பிஸ்மில்லா சொல்லி தான் பூட்டணும். அப்படி செஞ்சு பார்த்தா அப்படின்னா அவருக்கு மறக்கவே செய்ய. சில பேர் பைக்லயே சாவியை வச்சுட்டு வீடு முழுக்க தேடுவாங்க, கடைசியில் பார்த்தா பைக்ல தான் இருக்கும். இன்னும் சில பேர் செல்போன் என்ன செய்வாங்கன்னா பைக்லயே வச்சிருவாங்க, கடை வீடு எல்லாருமே தண்ணி பார்ப்பாங்க, கிடைக்கவே செய்யாது. நம்ம வைக்கும் பொழுது பிஸ்மில்லாஹ் சொல்லிவிட்டால் அது நிச்சயமாக மறக்கவே செய்யாது. நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா? பிஸ்மில்லாஹ் போடுறது இல்ல, 286 போட்டு சோழியை முடிச்சிருந்தாங்க. இப்ப நம்ம தொழுகையில வந்து சூரத்தில் பாத்தியா போலாம், 284 அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓத முடியுமா? அப்ப 286 என்பது ரசூலுல்லாஹ் காலத்துல கிடையாது, சஹாபாக்கள் காலத்துல கிடையாது, யாருடைய காலத்திலும் கிடையாது. அது பின்னால வந்து ஒரு நம்பர் கணக்கு தானே தவிர இப்ப சைத்தானுக்கு 103ங்கறாங்க, அவுது பில்லாஹி 103 ரஜீம் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டிய இடத்துல பிஸ்மில்லாஹ் சொல்லி தான் ஆக வேண்டும். அந்த பிஸ்மில்லாஹை சொன்னால்தான் அதற்குரிய கடமையை உறுதியை நாம் செய்வதாக ஆகும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இந்த வராதவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.